அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. சேதுவுக்கு சும்மா சொல்லக்கூடாதுங்க, வச்சு செம்ம செம்மன்னு அட்டி பலார்னு கொடுத்துட்றாங்க. நம்ம தமிழ் செல்வி ஆடி போகிறாங்க. அப்படியே எல்லாருமே அனைத்து நபர்களும் அப்படின்னு சொல்லிட்டு, வேணும் உனக்கு சும்மா வாயை வச்சுட்டு இருக்கிற ஏன்டா தண்ணியை போட்டு வந்து யார் வீடுன்னு எந்த உரிமையிலடா வந்து பேசிக்கிட்டு இருக்கன்ட்டு அப்போ தான் அன்னைக்க இங்கே பார்த்தா அப்படியே அப்படியே கொடூரமாகறாரு. ஏய், யாரு கண்ணத்தில் யார் அடிக்கிறது அப்படின்னு வேகமாக கிட்டக்க வர கையை ஓங்குறாரு. பலான்னு கையை பிடிக்கிறாங்க. அப்படின்னு சேது மறுபடியும் ஆட, என்ன நினச்சிட்டீங்க? யார் எந்த உரிமையில் கையை நட்டுறீங்க? ஏய், நீ எந்த உரிமையிலடி என் கண்ணத்தில் கை வச்ச? என் வீட்டுக்குள்ள யாராவது அத்துமீறி நுழைஞ்சாலோ அதுலேயும் சரக்க போட்டு வந்தாலோ சும்மா இருக்கிறதுக்கு நான் சொங்கேன்னு நினச்சிங்களா? யாரை கேட்டு என்ன தைரியம்? ஏதோ போனா போகுதுன்னு சொல்லி விட்டுட்டு இருந்தா ரொம்ப பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கையை பட்டான்னு விடுறாங்க. சேதுக்கு அப்படியே ஒன்றும் சொல்ல முடியல. கண்ணத்துல கை வச்சு ஆக்கில் நிற்கிறாரு. என்ன இவ நம்மளையும் அடிச்சு போட்டு நம்மளைத்தானே திட்டுறா? குடிச்சா எல்லாமே போதபுரம் இறங்கிருச்சே, ஐயோ அப்படின்னு தடுமாறி நிற்க ஐஸ்வர்யா எங்கே காணன்ட்டு வர இவங்க கையை பிடிச்சி நிற்க, என்ன கையை பிடிச்சி நிற்கிறா? வேகமாக வருதுப்பா. பார்த்துட்டு என்ன நடக்குது இங்கே? என்ன நடக்கணும் போடி இவளை அப்படின்னு அப்பத்தா என்ன பண்ணுது, டேய் சேது போடா அப்படிங்கல. அப்பத்தா இவளுக்கு ரொம்ப வாய் நீளம், அதே மாதிரி கையும் ஓவரா இருக்கு. இவளை டே போடா இன்னும் அடி வாங்கணுமா அப்படி பாக்குறாங்க தமிழ் செல்விய. ஏய், இந்த அடிச்சதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணுண்டி அப்படின்னு சேது சொன்ன கையோட, பார்க்கலாம் இப்ப வந்ததுக்கே இன்னொன்னு கன்னத்துல கொடுத்துருக்கணும், அவ்வளவுதான் மரியாதை கிளம்புங்க அப்படின்னு தமிழ் செல்வி கத்த. என்னடி பண்ணி இங்க பாருங்க, என்ன ரொம்ப ஓவரா பேசுறீங்க? என்னடி ஓவரா பேசுற? ஐயோ மாமா வந்துருங்க. என்ன தமிழ் செல்வி இப்பெல்லாம் பண்ற? என்ன இப்பெல்லாம் பண்றேன்னா இவர் என்ன நிலையில நிக்கிறான்னு தெரியுதா அப்படிங்கிற. மாமா நீங்க தனி அடிச்சிருக்கீங்களா? இல்ல ஐஸ்வர்யா நீ போ, இவ என்ன அடிச்சு விட்டா, இவளை நான் சும்மா விட மாட்டேன். என்னது அடிச்சாளா? ஏய் தமிழ், நீ அடிச்சியா? அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? இவங்க ஐஸ்வர்யா இவங்க பெரிய இவ மாதிரி எப்பார் தேவைப்பட்டா நான் யாரை வேணாலும் அடிப்பேன், எனக்கு சரின்னு பட்டா தான் மரியாதை போ அப்படிங்கல. வியான்னு புள்ள அழுகுது. என் புள்ள அழுகுது, நான் போவேன். இங்க பாருங்க போகக்கூடாது. நீ யார்ட்டி சொல்றது? என் பிள்ளைய நான் தூக்க வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போக ஐஸ்வர்யா சேது கையை பிடிச்சி இழுக்க, நீ சும்மா போ அப்படின்னு தள்ளி விட்டுட்டு அங்கே ரூம்குள்ள போறாருங்க பிள்ளைய தூக்க. தமிழ்ச்செல்வி விடுமா என்ன? இங்க பாருங்க இப்பெல்லாம் தண்ணி போட்டு வந்து என் பிள்ளைய தூக்க கூடாது, தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. இவரும் வேகமா உள்ளுக்குள்ள போய் மறிக்கிறாரு. இவங்க தடுக்க, இவங்க மறிக்க, விடு அப்படின்னு சொல்ல, விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி ரெண்டு பேரும் ஒருத்த மாத்தி ஒருத்த இழுக்கிறாங்க. அப்பத்தான் பாக்குது, சண்டை போடுறேங்கிற சாக்குல சகட்டு மேனியை கட்டி பிடிக்குதுங்க பாரு, நடக்கட்டும் ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. உண்மையிலே அப்பத்தான் இன்னைக்கு மயன்லாம் கூப்பிட்டாங்க பாத்தீங்களா, வீட்டுக்கு வந்துருன்னு. அப்ப அழுதுட்டு சொன்னிச்சு பாத்தீங்களா, எனக்கு யாரா மரியாதை கொடுத்தா, நான் வரமாட்டேன்டான்னு. இல்லையா எங்கேயோ செல்லப்பாண்டி திட்டுது, ஏதோ ஒரு கோயில் குளம்னு, ஆனா ஆதரவற்றவங்களுக்கு கட்டி வச்சிருக்காங்க இல்லையா, அங்க போறேன்னு சொல்றப்ப எனக்கே உண்மையில கண்ணு கலங்கிச்சிருந்தா சொல்லணும். இப்ப நம்ம சேது என்ன பண்றாரு, உள்ளுக்க புள்ளைய தூக்க வேகமா போறாரு. புள்ளையும் தொட்டுறாருங்க. தொடாதீங்க அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்க, முடியாதுடி நீ தள்ளுடி நான் தள்ளுறி அப்படிங்கல. படார்னு தள்ளி விட அப்படி கீழே விழுக போறாரு சேது. விழுந்தாலும் என்ன பண்றாரு, இருக்க தமிழ்ச்செல்வி கையையும் பிடிச்சிடுறாரு. கையை பிடிச்சா என்ன ஆகும், ஒருத்த விழுகையில அவங்க மேல அப்படியே ரெண்டு பேரும் ஒன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுக அப்படியே பாக்குறாங்க. தமிழ்ச்செல்வி மேல விழுந்தோடனே அப்படியே இவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதாவது போதையில இருந்தனாலதான் இந்த மாதிரி உணர்வு வருதா என்னன்னு தெரியல. அப்படியே ரெண்டு பாக்குறாங்க. தமிழ்ச்செல்வியுமே ஒரு மாதிரி ஆகுது. அப்பத்தால இருந்து எல்லாம் பாக்குறாங்க. பிள்ளைய அவங்க தூக்கிடுறாங்க ஆளாளுக்கு. ஐஸ்வர்யா வந்துட்டு, மாமா எந்திரிங்க அப்படிங்கல. நான் இங்க எந்திரிக்கிறது? தமிழ் எந்திரி அப்படிங்கல. சே, நான் போய் உங்க மேல விழுகணும் அப்படின்னு தக்க பக்குன்னு எந்திரிக்கையிலே படக்குன்னு விழுக. கரெக்டா பாத்தீங்கன்னா அவங்க கழுத்துல போட்டிருக்க செயின்ல அப்படியே மாட்டிக்கிறது. நம்ம சேதுவோட பட்டன்ல எந்திரிக்க முடியல. இப்படி எந்திரிக்க பார்க்க டடக்குன்னு அது மாட்டி இருக்கிறதுனால மண்டை நொம்முன்னு வந்து சேதுவோட மார்பிள் அப்படி மண்டை மோதுது. ஐஸ்வர்யா, ஐயோ ரெண்டு பேரும் கட்டிக்கிறாளுகளே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ நான் கூட என் மாமா மார்பிள் இப்படி விழுகலையே, இங்க பாருங்க தமிழ் எந்திரிங்க அப்படின்னு சொல்ல, இங்க பார் நான் எடுத்துக்கிட்டு தானே இருக்கேன், பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன், எனக்கு என்ன ஆசையா இவர் மேலே விழுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனை அப்படியே அவுத்து விட்டுட்டு இருக்காங்க. சேது அப்படியே அப்படின்னு பார்க்குறாரு. ஏன்னா லவ் பண்ண பொண்டாட்டி இல்லையா, சேதுக்கு சும்மா இருக்குமா என்ன? இவர் அப்படி அந்த பிள்ளை எடுக்க வரைக்கும் எடுக்க முடியலை. இப்படி எடுத்து பார்க்குறாங்க, முடியலை. ஐஸ்வர்யா வந்துட்டு, இங்கே விடு நான் எடுக்கிறேன் அப்படிங்கல. ஐஸ்வர்யா நீ கையை எடு, நீ எதுக்கு இவோட செயின்லாம் தொட்டுக்கிட்டு அவளை எடுத்துக்கிட்டோம்? ஐயோ மாமா அவள் உங்கள் மேலே படுத்திருக்கா, இருக்கட்டும், அதுக்காண்டி அவள் செயின்லாம் நம்ம தொட்டு கூட பார்க்கக்கூடாது. ஐயோ மாமா செயினை தொட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் உடம்பு முழுக்க உங்களை தொட்டுக்கிட்டு இருக்காளே, எனக்கு வயிறு எரியுதே
கொய்யால அவ புருஷனை நீ கட்டிக்கிட்டு அவ கல்யாணமே பண்ணலதான், இருந்தாலும் என் புருஷனை அவ தொடுறான்னு ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க. இப்போ மெல்ல 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 எடுக்கிறாங்க. சரி வேகமா அத்து எடு அப்படிங்கல. எதுக்கு அத்து எடுக்கிறோம்? செயின், ஏன் செயின் அத்துக்கிட்டுலாம் போக முடியாது, மெதுவாக தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. அவள் தான் பார்க்குறாரு, நீ எடுக்கிற சாக்கில் இந்த மாமா மேலே உனக்கு படுத்துருக்கணும்னு ஆசையாக இருக்குது அதானே? ஆச்சே, யார் உங்கள் மேலே படுக்கிறேன்னு சொன்னது அப்படின்னு எடுக்க, இரு நான் எடுக்கிறேன், இல்லை தேவையில்லை நான் எடுக்கிறேன், அட விடு, எதுக்கு எடுத்தாலும் போட்டி தான் பண்ணுவியா அப்படின்னு கையை பிடிக்கிறாரு. கையை பிடிச்சோன்னே படப்படன்னு கண்ணு துடிக்குது நம்ம தமிழ்ச்செல்விக்கு. அதே மாதிரி ஹார்ட் பீட்டும் லெவல் வேற அளவுக்கு போகுது. இந்த பிள்ளை கண்ணு துடிக்கிறத இவரும் பார்க்குறாரு. சேது பார்த்துட்டு, ஐயோ இவ கண்ணு என்ன, ஐயோ அடடடா அப்படியே கருவண்டு உள்ளுக்குள்ள இருக்கா, திராட்சை பழமா உருளுதே இவளை பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு டக்குன்னு செயினை பார்க்குறாங்க. எடுத்து பார்க்குறாங்க, நல்லா மாட்டிக்கிட்டு கிடக்கு. இது எப்படி எடுக்கிறது அப்படிங்கல, நானே எடுப்பேன் கொடுங்க, ரொம்ப பேசாதடி அப்படின்னு நிமிர்ந்து பார்க்க, பார்க்காதடா கண்ணை பார்க்காதடா தமிழ், என்னடி இப்படி கண்ணில் என்னடியே வச்சிருக்க, காந்தத்தை வச்சிருக்காளே. நல்ல போதையில் இருக்கவும் ரொம்ப பயப்புல ஏங்கி தவிக்கிறாருன்னு சொல்லணும். இழுத்து கொடுத்து அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாரு. வேகமா இப்படி எடுக்க பார்க்குறாங்க, எடுக்க முடியல. அப்போ அக்கா தங்கச்சியெல்லாம் வராங்க. அக்கா நான் எடுக்கவா? ஓன் தங்கச்சி தானே, ஓன் செயினை தொட்டா எனக்கு என்ன, அப்பதா நீ எடுக்கிற, நீ சும்மா இருடா அப்படின்ட்டு நான் எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்து பார்க்குறாங்க. கரெக்டாக அப்படி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அவசரத்தில் அண்டாக்கில் கையை விட்டாலும் போகாதுன்னு சொல்லுவாங்களே, அது இதுதானா? ஈஸியாக இருக்குது. இது 2 பிள்ளைகளும் என்ன ட்ராமா ஆடுதுகளா, நடிக்குதுகளா? சரி நம்மளும் கொஞ்சம் நடிப்போம் அப்படின்னுட்டு, என்னது அப்படின்னு நல்லா 2 சுற்றி விடுறாங்க. என்னடி எடுக்க முடியலை? அம்மாச்சி நீ இங்கிட்டு சுற்றுற, அங்கிட்டு எடு. இந்நேரம் வரைக்கும் உனக்கு அங்கிட்டு இருக்குன்னு தெரியலையோ, இப்போ நான் எடுக்கலன்னு தெரியுதோ, சும்மா இருடி வேலையை பாருடி அப்படின்னுட்டு அப்படியே எடுத்துக்கிட்டே எடுக்கிற மாதிரி நோண்டுறாங்க. அதுக்கு நடுவில் இவங்க 2 பேரும் அப்படின்னு எத்தால எழுத்து அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க சேதுவை. சேது உடனே தமிழை பார்க்க, அப்பா இவர் சொக்கி போகிறாருங்க. அப்படி தான் இழுத்து அணைச்சி அந்த உதடு துடிக்கிற துடிப்பை பாரு. ஏன்னா தமிழ்ச்செல்வி இப்படி முணங்குதா, எங்களுக்கு தேவையா, உங்களை வந்து இங்கே வீட்டுக்குள்ள விட்டது தப்பு அப்படி இப்படின்னு முணங்குற பார்த்துட்டு அந்த உதடு இருக்கு, என்ன உதட்டுக்கு என்ன அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை சும்மா உதடல 2 கில்லுன்னு சொன்னேன் அவ்வளோதான். அப்படியே மனசு நினைக்கிறாரு, கிள்றது மட்டுமா, ஒரு கிஸ்ஸை கொடுத்தா நல்லா தான் இருக்கும். போதை ஏத்துறாளே ஐயோ அப்படிங்கல பார்க்குறாங்க. அப்பத்தா என்ன பயப்புல ரொம்ப சொக்கி போயிருப்பான் போல இருக்கே, விட்டா இன்னொரு டபுள் பிள்ளை பெத்துறான் போல இருக்கே, ஆத்தாடி போதும், சரி நம்ம எடுத்து விட்டுருவோம். வேணாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இது இருக்கட்டும் அப்படின்ட்டு வேணுக்குனே அப்பத்தா பண்ண செல்ல பண்ணி வர்றாரு. அப்பத்தா ஆத்தா என்ன நீ கொஞ்சம் எடே அப்படிங்கிறாங்க. என்ன ஆத்தா இது கூட எடுக்க முடியல, நான் போய் எடுக்கிறேன்ட்டு அப்பத்தா எந்திரிக்க வைக்க, இது என்ன பண்ணுது கையில் பிடிக்கல அப்படி நோண்டுது. அப்பத்தா தான் செல்லப்பாண்டி, என்ன அப்பத்தா நோண்டுது, ஆத்தா நோண்டுதுட்டு என்ன அப்படிங்கிற அப்படின்னு ஜாடை காமிச்சிட்டு எந்திரிக்க, ஓ அப்படியே பார்க்குறாரு. அட ஈஸியாக தான் இருக்குது. சரி அம்மா ஆத்தா சொன்ன மாதிரி நம்மளும் கொஞ்சம் நேரம் நடிப்போன்ட்டு இப்படி சுற்றி பார்க்குறாங்க. அப்பா எடுங்கப்பா, எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணுறது, அட இருமா நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கு. உடனே வசந்தி என்ன பண்ணுது, நான் எடுக்கிறேன் தள்ளுங்க, சரி நீ வந்து எடு அப்படின்ட்டு வசந்திக்கு சிக்னல் கொடுக்குறாரு. என்னங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஐயோ எங்களால் எடுக்க முடியல, உன்னாலும் எடுக்க முடியாது, அதனால தான் சொன்னேன். ஓ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரோ, சரி நான் பார்க்குறேன், என்னால் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு எடுத்து பார்க்குறாங்க. எடுக்க முடியல. என்னது எடுக்கவே முடியல? சரி யாராலையும் எடுக்க முடியல, ஒருவேளை மகளை விட்டு எடுக்க சொல்லுவோமா, மீனாட்சியை விட்டு. மீனாட்சியா? நம்மளால எடுக்க முடியல, மீனாட்சி எப்படி எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. ஐஸ்வர்யா வந்துட்டு, ஐயோ மாமா இவங்க 2 பேரும் எவ்வளோ நேரம் இருக்கிறது, அந்த பிள்ளை பொங்கிக்கிட்டு இருக்கா, அடி தள்ளிடி அப்படின்னு அம்மாச்சி அவளை தள்ளி விட்டுட்டு மீனாட்சியை தூக்கிட்டு வராங்க. மீனாட்சியை வச்சுட்டு அப்படியே அவங்க அழகாக அந்த சுற்றுனதெல்லாம் எடுத்து விட்டுறாங்களா. ஆத்தா மருமகளே, அதாவது மீனாட்சி வந்து அப்பத்தாவுக்கு மருமக தானே, சேதுவோட அம்மா, நீ உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. என்ன அம்மாச்சி சொன்னீங்க, என்ன சொன்னீங்க தமிழ் கேட்குது. சொன்னாலும் சொல்லாட்டி அவங்க 2 பேருக்கு அப்பா அம்மா நீங்கள் தானே இந்த பிள்ளைகளுக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்புது. நீ எடுடா தாயி அப்படின்னு சொல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க, விரலை கொடுத்தா விரலை விட்டு தொடக்குன்னு எடுக்கிறாங்க. அப்படியே செயின் தன்னால் வருது. எல்லாரும் ஆச்சரியம் பார்க்க அப்பத்தா அம்மாச்சியும் பார்க்குது. என்னடா இன்னொரு வரைக்கும் நம்ம எடுக்க முடியல, அப்போ மீனாட்சிக்கு தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லல சேதுவும் பார்க்குறாரு, தமிழும் பார்க்குறாங்க. அது என்ன
நீங்கள் யாராலையும் எடுக்க முடியல, என் மவன் எப்படி எடுத்தா? ஏண்டி நீ என்னடி நீ எங்க யாராலையும் எடுக்க முடியலன்னு சொல்ற? நீனும் தானே ட்ரை பண்ணுன, எடுக்க முடிஞ்சிச்சா? முடியல. அப்புறம் என்ன நீ மட்டும் என்ன நடிச்சியா? அதெல்லாம் இல்லை, என்னால் எடுக்க முடியல உண்மையிலே. அதே தான் எங்களுக்கு எடுக்க முடியல. அடங்கு அப்படின்னு சொல்ல. அது சரி, எடுத்து முடிச்சாச்சு, எந்திரிக்க வேண்டியதானே? இன்னும் சுகமாக படுத்து கிடக்குற, என் பேர மேலே உனக்கு அப்படியே மெத்த மாதிரி இருக்கா? அப்போதான் கவனிக்கிறாங்க. ஐயோ இவர் மேலே படுத்திருக்கோம். ஆச்சு, நான் ஏன் படுக்கிறேன்? கேக்கே, எனக்கு போய் குளிக்கணும் அப்படின்னு வேகமாக எந்திரிக்கிறாங்க. குளிப்ப நல்லா ஜம்முன்னு படுத்து குளிக்கிறாங்களா குளிக்கிறாங்க அப்படின்னு இவர் எந்திரிக்காம அவரும் அப்படியே படுத்து கிடக்குறாரா? என்னடா நீ என்ன மாமியார் விட்டு மெத்தையில் படுத்திருக்க? எந்திரடா அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படின்னு இவர் எந்திரிக்கிறாரு. அப்பதான் அது என்னடா பேராண்டி அடித்த சரக்கு எல்லாம் இறங்கி போச்சா ஏறி இருக்கா? அது அப்பவே இறங்கி போச்சு, ஆனால் இப்போ இந்த வேற எது ஏறி போயிருக்கு. நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு இருக்கல. ஐஸ்வர்யா, மாமா என்ன மாமா? ஒன்றும் இல்லை போ. என் செல்லம், என் அம்மா மீனாட்சி, நான் இங்கே உங்க கூட படுக்கட்டா? அந்த பிள்ளை என்ன பண்ணுது? சிரிக்குது பத்தியா, என் பிள்ளை சிரிக்குது. அதான் சிரிச்சுட்டு இருக்கல, போடா அப்படின்னு சொல்ல. ரொம்ப தான் அப்பத்தா அப்படின்னு வெளியில் வராரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, அப்படி முறைச்சபடி தமிழ்ச்செல்வன் நிற்க அப்படின்ட்டு போகிறாரு. என்ன நான் படுக்க தண்டி போகிறேன், அது என்ன நீ வர்ற? சேத சொன்ன கையோட நான் என்ன சொன்னேன்? உங்களை ஏதாவது சொன்னேனா? ஆமாம் நீயும் அப்படிங்கிற, நீங்கள் தான் என்ன பார்த்து சொன்னீங்க. 2 பேரும் மறுபடியும் அடிச்சுக்க போக ஐஸ்வர்யா வந்துட்டு மாமா வாங்க அப்படின்னு இழுத்துட்டு போகிறாங்க. கொட்டையை வச்சுக்கிட்டு ஏன் அங்கே போகிறீங்க? இங்கே பார், எனக்கு பிடிச்சிருக்கு, என் பிள்ளைய பார்க்க போனேன், அவ்வளோதான். பிள்ளைய தானே பார்க்க போனீங்க, அப்புறம் அவளை உங்கள் மேலே இழுத்துக்கிட்டீங்க? அவள் விழுந்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இங்கே பாருங்க மாமா, அப்படிலாம் அவன் மேலே விழுகக்கூடாது, அவள் உங்களுக்கு பொண்டாட்டியெல்லாம் கிடையாது. இங்கே பாரு ஐஸ்வர்யா, எனக்கு பொண்டாட்டியா இல்லைங்கிறத நீ சொல்லக்கூடாது, சரியா? தமிழ்ச்செல்வி அவ கண்ணு என்ன, ஐயோ அப்படின்ட்டு போய் படுத்துறாரு. என்ன இது, ஆண்டி சொன்ன மாதிரி இங்கே இருந்தால் ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு முணங்கிக்கிட்டே படுக்குது. அதுக்கப்புறம் ஆஹான்னு கண்ணை மூடிட்டே கற்பனை காங்குறாரு. இவங்க விழுகிறதும் அந்த கண்ணு உருட்டி பார்க்குறதும். தமிழ்ச்செல்வி ஏண்டி அப்படி பண்ணுன? இல்லைன்னா நம்ம 2 பேரும் ஒன்றா வாழ்வோமே, போச்சே வாழ்க்கை போச்சே, யோயோ அப்படின்னு படுத்துறாரு. எந்திரிச்சு பார்க்குது ஐஸ்வர்யா. மாமா அப்படின்னு உட்காந்துக்கிட்டு கையை தாங்க தொடுது. அப்படின்னு எந்திரிக்கிறாரு. என்ன இங்கே என்ன பண்ணுற? என்ன மாமா, நான் உங்கள் பொண்டாட்டி தானே, தொடக்கூடாதா? வாயை மூடு, என்கிட்ட வர்ற வேலை வச்சுக்காத, படு பேசாம. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? வீட்டுக்கு கிளம்பு. இல்லை மாமா நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு படுக்குது. இந்த ஆண்டி சொன்னதை கேட்டு வந்தோம், இவர் என்ன நம்மளை நினைக்க கூட மாட்டேங்கிறாரே அப்படிங்கல. ஈஸ்வரிக்கு ஃபோனை பண்ணுது. ஃபோனை போட்டா என்ன ஆச்சு? அவர் என்ன நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாரு ஆண்டி, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு ஆண்டி அப்படின்னு அழுகுது. அங்கே இரு, அதெல்லாம் மயக்கலாம், நீ ஒரு ஆளு போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை தூங்கி போகுது. இவர் அப்படியே கண்ணை மூடிட்டு மயக்கத்தில் இருந்துட்டு, இவர் சேதுவும் கண்ணை மூடிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே ஐஸ்வர்யா எந்திரிச்சு பார்க்குது. அப்படின்னு சொல்லிட்டு படுக்க, இங்கே பார்த்தா தமிழ்ச்செல்வி பிள்ளைய பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருக்கு. இவர் மேலே விழுந்ததையும் அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் சேதுவை பார்க்க ஆசை வருது. மெல்ல வராங்க. எந்திரிச்சு எல்லாரும் தூங்குற பார்த்து தாண்டி இங்கே வீட்டுக்கு கொட்டாய்க்குள்ளே வந்துடுறாங்க. சேது பக்கத்துலேயும் வராங்க, உட்காடுறாங்க. பார்த்துட்டு ஐஸ்வர்யா பார்க்குறாங்க. சேதுவையும் பார்க்க அப்படியே கிட்டக்க மாமா என்னை விட்டுட்டு எப்படி மாமா இங்கே இருக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி மாமா என்னை விட்டுட்டு இவளை கல்யாணம் பண்ணீங்க? நான் உங்கள் மேலே உயிராக இருக்கேன் தெரியுமா? நான் உங்களை விட்டுட்டு வேற யாரையாவது நினச்சி பார்த்துருப்பேனா? ஆனால் நீங்கள் மட்டும் ஏமாமா அப்படின்னு சொல்ல இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. தமிழ், எனக்கு உன் நினப்பு தான் தமிழ், என்னால் இருக்க முடியல தமிழ் அப்படிங்கிறாங்க. இந்த ஐஸ்வர்யா ஏமாமா கல்யாணம் பண்ணீங்க? எனக்கு அவள் வேணாம் தமிழ், நம்ம 2 பேரும் நம்ம பிள்ளைங்களோட நல்லா வாழ்வோமா? உனக்குன்னா எனக்கு நீ, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோமா? எனக்கு ஆசையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்ல. ஆமாம்மாம்மா, அப்போது நம்ம 2 பேரும் பிள்ளையில பார்க்க வரையிலா? நம்ம 4 பேர் ஒன்றா இருப்போம். பார்க்க வர்றது இருக்கட்டும், நீ அப்படியே வந்துட்ட, என் மேலே அப்படியே படுத்துக்கையன் என் கூட ப்ளீஸ் தமிழ், எனக்கு ஆசையாக இருக்குது தமிழ். என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? உங்ககிட்ட படுக்காமல் நான் எங்கே போயிருக்க போகிறேன்? நான் படுத்துக்கிறேன், வா தமிழ் அப்படின்னு கட்டிலில் படுக்க சொல்ல இவங்களும் ஏறி படுத்துக்கிறாங்க. ஐஸ்வர்யா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு. அப்படியே படுத்த கையோட என்ன பண்ணுறாங்க, மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி அணைக்கிறாங்க. தமிழ், எனக்கு ஒரு உம்மா கொடு அப்படிங்கல. உங்களுக்கு கொடுக்காம யாரு கொடுக்க போறேன்? உம்மா அப்படின்னு கொடுக்க அப்படியே படார்னு எந்திரிக்கிறாரு. என்ன இது கனவா கண்டோம்? ஐயோ கனவே இவ்வளோ கிக்கா இருக்கே. மெல்ல எந்திரிச்சு பார்க்குறாரு. ஐஸ்வர்யா நல்லா தூங்குது. ஐயோ பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு எந்திரிக்கிறாங்க. மீனாட்சி நீ அங்கேயில இருக்கிற அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க. அழகரு, மீனாட்சி உங்களை பார்க்கணும் போல இருக்கு. இவருக்கு பார்க்காம இருக்க முடியல. 2 பிள்ளைகளையும் வெளியில் வாராரு. சேது மாமா சொன்னது சரின்னு நினைக்கிறீங்களா?
அட ஆமாங்க, பிள்ளைங்கள பார்க்காம இருக்க முடியலன்னு சொன்னது சும்மாங்க. அவருக்கு பிள்ளை தமிழ் செல்வியை பார்க்க ஆசை வந்துருச்சுங்க. அதனால பார்க்கறதுக்கு மெல்ல வாராரு. பிள்ளைய பார்க்கலான்னு சொல்லி பார்க்க வந்தேன்னு சொல்லிடலான்ட்டு காலை தூக்கி தூக்கி வச்சு மெல்ல ஜம்ப் பண்ணி வராங்க. பார்த்தா கதவு திறந்தேன், தூங்கிட்டு இருக்காங்களா. லைட்டாக திறக்க அம்மாச்சி பார்க்குது. என்னடா என்ன கதவை திற அப்படிங்கல. திறந்தாண்டா இருக்கு, வாடா. அடி பாவியில திறந்து போட்டா தூங்குறீங்க? இல்லை எட்டலை. அட இரு வரேன் அப்படின்னு திறந்து விட, என்னடா இங்கேண்டா வந்த? எனக்கு பார்க்கணும் போல இருக்கு அம்மா அப்பத்தா. ஏன்டா உன் பொண்டாட்டி மேல அவ்வளோ ஆசையா? ஐயோ அதெல்லாம் இல்லை, நான் என் பிள்ளையில சொன்னேன். நான் நம்பிட்டேன். சரி நான் பிள்ளையில தூக்கி அந்த தரேன், பார்த்துட்டு போ. அதெல்லாம் வேணாம். என்னடா நீ தானே பிள்ளையில பார்க்காம இருக்க முடியலன்னு சொன்னேன். இல்லை நீ அலைய வேணாம், நான் போய் பார்த்துக்கிறேன். எனக்கு அலையவெல்லாம் ஒன்றும் எனக்கு கஷ்டம் இல்லை. நான் பிள்ளைய போய் தூக்கிட்டு வரேன், நீ பார்த்துட்டு நீ இப்படியே கொஞ்சிட்டு வெளில போ. அப்பத்தா வேணாம், நான் போகிறேன். நீ போகக்கூடாது, நான் போய் தூக்கிட்டு வரேன். ஐயோ அப்பத்தா நான் பிள்ளையில சொல்லலை. வாடி வா. ஐயோ அப்படின்னு சேது நிற்க, என்னடா உன் பொண்டாட்டி பார்க்கணும் ஆசையாக இருக்கா? ஆமாம் பத்தா. என்ன ஆமாம் பத்தா, எனக்கு தெரியாதடா என் பேரனை பற்றி. உனக்கு ஒன்று தெரியுமாடா? உங்களை எல்லாத்தையும் வெறுத்துட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறியாடா? அப்புறம் எதுக்கு வந்திருக்க? போடா மாவனை திருட்டு பல போடா அப்படின்னு அப்படி கன்னத்தில் கிள்றாங்க. ஏன் பத்தா அப்படி பண்ணுற? பின்ன என்னடா என்னை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதானா? நீ தானடா எனக்கு எல்லாமே. ராசாங்கத்துக்கு அப்புறம் உன்னை தானடா உயிராக நினச்சி வளர்த்தேன். அப்புறம் ஏன் பத்தா விட்டுட்டு வந்தேன்? இந்தா வந்திருக்க பத்தியா திருட்டு பூனை பால் குடிக்க. இந்த பூனைக்கு அந்த பால் தான் கரெக்டானதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு தெரியும். அந்த சாமியா கொடுத்த வரம் தாண்டா தமிழ்ச்செல்வி. அவளையும் உன்னையும் சேர்த்து வைக்கிறக்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கேன். அது உனக்கு தெரியுமா? அப்பத்தா அப்படிங்கிறாங்க. போடா திட்டு பயமானே, போயிட்டு உன் பொண்டாட்டி உன் பிள்ளையில கொஞ்சிட்டு வா அப்படிங்கிற. அப்பத்தா அப்படிங்கிறாங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து விடுறாங்க. உள்ளார போறாரு. 3 பேரும் அழகா தூங்கிட்டு இருக்காங்க. இவர் கிட்டக்கு போய் நின்னோன்னு மீனாட்சி அப்படியே கண்ணு முழிக்குது. முழிச்சோன்னு ஆடி போறாரு. அப்படியே அம்மான்னு தூக்கிட்டு கொஞ்சுறாருங்க. அப்படியே பாக்குறாங்க. கிட்டக்க அப்படியே அந்த குழந்தையோட தமிழ்ச்செல்வி பாக்குறாரு. அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். கிட்டக்க வந்து அப்படியே நெத்தியில முத்தம் கொடுக்குறாரு. அப்படியே வச்ச கண்ணு வாங்காம பாக்குறாரு. பாவண்டி என்னமோ நடந்துச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்ல முடியல. பிள்ளையோட வச்சுக்கிட்டு வெளில வராரு. இங்கே ஐஸ்வர்யா கண்ணை முழிக்கிறாங்க. யதார்த்தமா பார்த்தா காணோம் மாமா காணோம் அப்படின்னு வேகமா ஓடி வர அம்மாச்சி பார்க்குது. எங்கடி வந்திருக்க? அவரை காணோம். புள்ள ஆளுதானே இங்கே தான் வந்திருக்கான், அவரை வெளில அனுப்புங்க, வருவேன் இரு அப்படின்ட்டு. சேது உன் பொண்டாட்டி வந்து நிற்கிறாடா. ஐயோ பொண்டாட்டின்னு சொல்லாதா பார்த்தா, எனக்கு நாக்கள் காதெல்லாம் கூசி கிடக்கு. என்னடா சொல்ற? ஆமா, அவளை என் கனவுளோட நான் நினைச்சு பார்க்க முடியல. அப்பா நீங்க எல்லாரும் கட்டாயப்படுத்தினாலும் நான் தாலி கட்டிட்டேன். எனக்கு அவள் பிரசவத்தில் அழுகையிலையும் துடிக்கல. எனக்கு மனசு முழுக்க அங்கதான் இருக்குன்னு தோணுச்சு. எல்லாரும் பஞ்சாயத்து கடந்து கூப்பிட்டதுனால வந்தேன். அவளுக்கு நான் தாலி கட்டினேனாங்கிற உணர்வோட எனக்கு இல்லை. அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அப்பதா அவள் என் மூச்சு காத்து கூட அவன் மேலே படக்கூடாதுன்னு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் இன்னும் எனக்கு எந்த நினைப்புமே வரல. என் மனசு முழுக்க என் மண்ணுக்குள்ள இந்த உடம்பு போனாலும் தமிழ்ச்செல்வியை தவிர வேற யாரையும் நினைக்கவும் மாட்டேன், தொடவும் மாட்டேன். அப்பத்தா இது ஏன் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. தமிழ்ச்செல்வி பாவம் அப்பத்தா எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? 3:30 வரைக்கும் படிக்கிறா. காலையில எந்திரிச்சு வெள்ளன வேலை பாக்குறா, அங்க போய் படிக்கிறா, பரிச்சை எழுதுறா, இங்க வந்து கடையில நிக்கிறா, 2 பிள்ளைகளையும் பாக்குறா. பாவம் இல்ல, அவ என்ன நம்பி கல்யாணம் பண்ணதுக்கு நான் எவ்வளவு சித்திரவதை பண்றேன். நான் பாவி அப்பத்தா, நான் உயிரை விட்டுறலான் இருக்கேன். டேய் என்னடா சொல்ற? ஆமா அப்பத்தா, தமிழ்ச்செல்விக்கு துரோகம் பண்ணனா இனிமே நான் உயிரோட இருக்க கூடாது. நான் இந்த உலகத்தை விட்டே போறேன், நாளைக்கே போறேன். டே சும்மா இருடா, பேசாம இருடா. நீ இவ்வளோ பாசம் வச்சுட்டு அப்புறம் ஏன்டா அவளை ஏன்டா கல்யாணம் பண்ண? நான் எங்கே பண்ணேன்? எனக்கு அவளை சுட்டு போட்டாலும் அவளை நான் என் பொண்டாட்டி ஏற்றுக்கவே முடியாது. எனக்கு அந்த உணர்வே வரல. எத்தனை வாட்டி தெரியுமா கையை பிடிக்க வந்தா, அவள் கிட்டக்க வந்தாலும் எனக்கு நெருப்பு வர்ற மாதிரி இருக்க. பார்த்தா நான் அவளை தள்ளி விட்டுட்டேன். நான் அப்பாட்ட சொல்லி அவள் கையில் காலில் விழுந்தாது. நான் விவாகரத்து வாங்கிட்டு எனக்கு தமிழ் ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்காட்டி சரி, என் மனசு முழுக்க நான் தமிழை நினச்சிட்டு வாழ்ந்துடுறேன் அப்பத்தா அப்படின்னு சொல்ல. சரி அவள் வெளில நிற்கிறா போ அப்படிங்கவும், இந்தாடா பிள்ளையும் கொண்டுட்டு போ. நான் ஏன் பயப்படணும்? பிள்ளைக்காக வந்தேன்னு சொல்லிட்டு நான் பிள்ளைய காமிச்சு நிரூபிக்கணும் அவசியம் இல்லை. அவள் என்ன பண்ணுவா? நான் போறேன், இந்த பிள்ளைய புடியா பார்த்தா அப்படின்ட்டு போறாரு. பரவாயில்லையே தேறிட்டான் போல இருக்கே அப்படின்னு நினைக்க இங்கிட்டு திரும்புறாங்க. தமிழ்ச்செல்வி படக்குன்னு கண்ணை மூடுது. அக்கா மக்கா நீ முழிச்சிட்டு தெரிஞ்சியாடி, எல்லாத்தையும் கேட்டிருப்பையே அப்படிங்கிற போறாரா அவர் வெளியில. தமிழ் அப்படிங்கிறாங்க. பார்த்தா அம்மாச்சி என்ன முழிச்சிட்டு தான் கேட்டுட்டு இருந்தியா? ஆமா அம்மாச்சி, பாத்தியாடி உன் மேல எவ்வளவு உசுரா இருக்கேன்னு.
எல்லாம் கேள்விப்பட்டேன், எல்லாம் கேட்டேன். ஆனாலும் என்ன ஆனாலும் நோனாலும் ரொம்ப பண்ணாதடி. இல்ல அம்மாச்சி, அவரு என்ன எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினாரு. ஐயோ! அதையே பேசாதடி. அவ மனசு முழுக்க நீ தாண்டி இருக்கிற. சரி, அவ என்ன பண்ண போறான்னு தெரியல, நான் போறேன் அப்படின்னு வெளில போனா, எங்க மாமா வந்தீங்க? எங்க வந்தீங்க? அப்படின்னு கத்த. என்ன? எது கத்துற? என் புள்ள இங்க தான் இருக்குது. பாக்குறதுக்கு தான் இங்க இருக்கேன்னு உனக்கும் தெரியுது. அப்புறம் எதுக்கு உன்னை யார் இங்க வர சொன்னா? போ போய் படு அப்படின்னு அவர் பாட்டுக்கு அசால்ட்டா போக, ஐஸ்வர்யா பாக்குது. ஐயோ! இவர் எனக்கு இல்ல, எனக்கு இல்லன்னு தலையில துணிய போட்டு போகுது. தேவையாடி உனக்கு? நீலாம் படிச்சவ, பெரிய ஃபாரின்காரி, நல்ல மாப்பிள்ளையா கல்யாணம் பண்ணிட்டு போறத விட்டு ஏன்டி தமிழ் சொல்லி வாழ்க்கையிலே வேட்டு வைக்கிறீங்க? போங்கடி. ஓகே ஃப்ரெண்ட், இப்படிலாம் போனா நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அன்பு இந்த உறவுகளே. வீடியோ தேங்க்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.